ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 26th February 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சுது. ஒரு மார்ஜினலாக ஹையாக க்ளோஸ் ஆச்சுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஸ் வந்து ஒரு 3400 கோடிக்கு அதிகமான அளவுக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. டிஐஎஸ் வந்து அதை கவுண்டர் பண்ணுற விதமாக 5000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த பை தான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆக ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் என்விடியா ரீசெண்டாக அவங்களோட ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது வந்து குளோபலாக ஐடி செக்டாரில் இருக்கிற சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிருக்குது. அதோட பெனிஃபிட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஐடி செக்டார் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் ரேலி ஆச்சுது. நிஃப்டி வந்து இன்னும் ஆர்எஸ்ஐ வந்து 47 இருக்குது. நிஃப்டிக்கு புட்கால் ரேஷியோ வந்து 0.88 இருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டி வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லை, ரொம்ப நெகட்டிவாகவும் இல்லை அப்படிங்கிறத தான் வந்து காட்டுது. இமீடியட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 25,600 25,650 வரைக்கும் இருக்குது. மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 25,900 26,000 வரைக்கும் இருக்குது. இமீடியட் சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 25,350 25,400 வரைக்கும் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 25,110 25,250 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு வைட் ரேஞ்சில் தான் நிஃப்டி வந்து ஸ்விங் ஆகிட்டு இருக்குது. ஸோ எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனில் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் வந்து ஒரு நல்ல அட்வைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் சைடு எடுக்கலை. ஸோ அது எந்த சைடு எடுக்குதுங்கிறத பொறுத்து தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. 9 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ ரீசெண்டாக இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து Q4க்கான அவுட்லுக் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி வால்யூம்லாம் பார்த்திங்கன்னா 65% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு ஓவராலாக லாஸ்ட் 5 டே டெலிவரி வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 65% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஐச்சர் மோட்டார்ஸ் இருக்குது. 182 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக இவங்களோட ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா நல்லா ரேலி ஆகிட்டு இருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறமா ப்ரோக்கரேஜஸும் வந்து இதை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து 5, 20, 50, 100, 200ன்னு எல்லா முக்கியமான மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது புதுசாக வந்து ஒரு 52 வீக் ஹையை வந்து அச்சீவ் பண்ணியிருக்குது. டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ட்ரெண்ட் இருக்குது. 66 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஸோ ட்ரெண்டில் வந்து ரீசெண்டாக ஒரு 3 நாள் ரேலி இருந்துச்சு. ஸோ அந்த ரேலியில் பார்த்திங்கன்னா இது 11% கிட்ட இதோட 52 வீக் லோவில் இருந்து ஹையராக க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த 3 நாள் ரேலி வந்து இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் முடிஞ்சிருக்குது. ஃபண்டமெண்டலாகவே ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா இதோட PE வந்து ஏறக்குறைய 88 92 வரைக்கும் இருக்குது. இது ரொம்ப ஹை. இவ்வளோ விழுந்ததுக்கப்புறமே இதோட PE வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கை ரொம்பவே ஹர்ட் பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா எட்டர்னல் இருக்குது. 3 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. எட்டர்னல் இந்த அளவுக்கு 3 பாயிண்ட் விழுறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டீல் வந்து ஏறக்குறைய 2400 கோடி அளவுக்கு வந்து நடந்திருக்குது. ஸோ அதுதான் வந்து ப்ரைமரி ரீசன் எட்டர்னல் கொஞ்சம் விழுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எட்டர்னல் பார்த்திங்கன்னா 8 கன்சிக்யூட்டிவ் டேஸாக வந்து விழுந்துட்டுருக்குது. ரீசெண்டாக இவங்களோட லீடர்ஷிப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமாவே இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப வொலட்டைலாக இருக்குது, ரொம்ப வீக்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்லேயும் பார்த்திங்கன்னா PE வந்து ரொம்பவே எக்ஸப்ஷனலாக ஹையாக இருக்குது. 1000க்கு மேலே இருக்குது இந்த PE. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கை இன்னும் விழ வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச் மோட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் பெரிய டிசிஷன்ஸ் வந்து
இப்போதைக்கு எதுவும் எடுக்காமல் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சைடு எடுத்த பிறகு எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் கூட இதிலேருந்து பெரிய அளவில் நடக்கலாம். ஏன்னா குளோபலாகவும் ரொம்ப பாசிட்டிவிட்டி எதுவும் இல்லை. அது மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூஎஸ்க்கு இடையிலான அந்த ட்ரேடு டீலும் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகாமல் ரொம்பவே இழுத்துட்ருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து மார்க்கெட் வந்து எந்த பக்கம் வேணால் கொண்டு போகலாம். ஸோ அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்டில் இருக்கிறது தான் இப்போதைக்கு ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.